அனைவருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் ரூபன். நான் தான் உங்கள் நித்தி. இன்றைக்கு நாங்கள் உங்கள் வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்? மீன் பிடிக்கிறது. மீன் பிடிக்கிறது இல்லை, மீன் வாங்க போகிறோம். மீன் பிடிக்கிறேன்னா அது பெரிய பிடிச்சி கொண்டாந்துறோம். அப்போ நாங்கள் இன்றைக்கு என்னென்னா மீன் வந்து வளமையாக நாங்கள் போகிற ஹெட்கோலர் சந்தையில் வாங்க போகிறோம். ஏன்னா ஆனால் நாங்கள் போகிற டைம் வந்து கிட்டத்தட்ட 8:30 ஆகிட்டு. மீன் எல்லாம் முடிஞ்சிருக்குமானா நினைக்கிறோம். அதிர்ஷ்டம் இருந்தால் மீன் கிடைக்கும், அதிர்ஷ்டம் இல்லாட்டி மீன் கிடைக்காதுண்ணே. பார்ப்போம் எப்படி இன்னைக்கு மீன் கிடைக்குதோ இல்லையோன்னு பார்ப்போம். இப்போ ஓகே கை நோவும் மீன் இருக்கோ இல்லையோன்னு பார்ப்போம் தானே. போய் எப்படி மீன் வாங்க போகிறோம், என்ன மீன் வாங்க போகிறோம்னு தெரியாது, என்ன விலைக்கு வாங்க போகிறோம்னு தெரியாது. நான் வாங்குவோம் தானே. வாங்க நாங்கள் வீடியோக்குள்ளே போவோம். இந்த வீடியோ ஃபாலோ பண்ணி பாருங்க. இங்கிலீஷாக பாருங்க கலைச்சி வீடியோ விடாமல் பாருங்க எல்லாரும் என்ன நடக்குது. சரி ஓகே, நாங்கள் வீடியோ தொடங்குவோம். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். மீன் வாங்க வந்து நிற்கிறோம். இங்கே வேறங்க எத்தனை மணிக்கு மீன் வாங்க வந்து வேலை நீ கட்கோளத்துக்கு மீன் வாங்க வந்து நிற்கிறோம். என்ன இது எங்களுக்கு ஒவ்வொரு முறை இங்கே வந்த மீன் கிடைக்கிறேன்னா நான் இந்த பேரெல்லாம் பரவாயில்ல. ஆனால் ஆக்கள் உடுத்தருமே இல்லை, மீன் போய்ட்டுறதும் இல்லை, கூறாகம் இல்லை. இப்போ ஒரு மழை மீன் வாங்கிட்டோம். அடுத்த என்ன மீன் வாங்கிட்டு வீட்டை காட்டும். இப்போ அடுத்தது இன்னும் ஒரு அண்ணன் மீன் எங்களுக்கு வாங்கி கொண்டு வாரேன். மீன் சொன்னாங்க வாங்கி கொண்டு வாரேன். கரவலை மீன் இது சூடை வந்து எவ்வளோ சூப்பராக பார்ப்போம்ப்பா. எவ்வளோ 500 வண்டி கொள்றாங்க. கொஞ்சம் செம்பாரையும் மேலால் போட்டு. சரி சூடையும் செம்பாரை ஒரு 500 ஓ 500 அவ்வளோ 500 லாபம். இது நாங்கள் சந்தையில் வாங்கினா எவ்வளோ வரும்? நம்ம வந்து இப்படி நிற்கிறீங்க என்ன மாதிரி நீங்கள் கப்பிக்க காலமே ஏன்னா கப்பி பயணம் பண்ணால் எங்களுக்கு சேட் தான். சரி நான் மீன் கொட்டுறோம் காட்டுங்க. இன்றைக்கி நாங்கள் உங்களுக்கு தான் கப்பி. இன்றைக்கி நாங்கள் பொங்க போனாங்க நிறுத்தி எனக்கு மட்டும்தான் வா இருக்கு. எங்கே போகிறேன் மீனுக்கு போனாங்க. மீனுங்கோ இந்த மீன் வாங்க போனாங்க. கடற்கரைக்கு போனாங்க. நாங்கள் எல்லாம் முடிஞ்ச தான் போனது. ஆனால் எங்களுக்கு மீன் கிடைக்காதுன்னு நாங்கள் எங்களுக்கு ஒரு பக்கத்தால் ஏதோ அதிர்ஷ்டம் இருக்குண்ணே. என்னென்னையா குடி அதிர்ஷ்டம் இருக்குண்ணே. இப்போ நாங்கள் வாங்கிட்டு அந்த மீன் தான் பார்க்க போனீங்க. இங்கே வேறங்கவா இந்த மீன் தான் பிடிச்ச மீன். லேயா குட்டிக்குன்னு சொல்லி கேட்டு போனேன். கண்ணாடி பேரை இவளுக்கு பிடிச்ச மீன் தான். இங்கே இருங்க கண்ணாடி பேரைய. நீங்கள் இதெல்லாம் சின்னட்டி மீனெல்லாம் நாங்கள் சின்னட்டி மீனாக பாருங்க. இப்படி குத்துக்கெல்லாம் பிடிச்சாலும் அது வளையாமல் அப்படி இப்படி சின்னட்டி. அதாவது இது வந்து நாங்கள் கிலோ வந்தால் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்க. மண்ணோட கரவலை மீன் நல்ல டேஸ்ட்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். நான் அது நான் தரவே மாட்டேன். 1000 ரூபாய்க்கு வாங்கினாங்க கிலோ. பார்ப்போம் உடன் மீன் இந்த பாருங்க. இப்படி மீன் கிடைக்காம இருக்கணும். இந்த வருஷம் எனக்கு இப்படி ஒரு மீன் கிடைக்காதுன்னு நினைக்கிறேன். நான் போன்ல கூட பாக்குறேன். இன்றைக்கு கிடைச்சிட்டேன் எனக்கு. ஆனா பாருங்க விலைக்கும் இதுக்கும் வித்தியாசம் காட்டணும் பாருங்க. கரவலைக்கும் சும்மா தெரிக்கிற வரைக்கும் வித்தியாசம். இந்த மீன் தான் காத்திருந்து மற்ற காட்ட வந்து தெரிக்கிற வேலை. இந்த மீன் தான் காத்திருந்து வேண்டாம். அப்படி டேஸ்டா இருக்கு. இவ்வளோ 1000 ரூபாய் இதே நாங்கள் சந்தையில் வாங்குறோன்னா இது ஒரு 2000 ரூபா 1200 ரூபாய்க்கு வாங்க வேண்டி வரும். எங்களுக்கு வந்து லாபம் தான் சொல்லுவாங்க. நேரத்துக்கு போனால் நீங்கள் பாருங்க அப்படி மீனுங்குதாண்டு மீன் அவ்வளோ சத்து சாப்பிட்றது அவ்வளோ சத்து. என்ன இது மற்றது வந்து நாங்கள் கொஞ்சம் சூடையும் என்ன செம்பாரையும் கொஞ்சம் ஆனால் இது வந்து பாருங்க தெரிச்ச விலைக்கு வந்து ஊறி இருக்கு மீன். நல்ல மீன் ஊறி இருக்கு. அது என்ன ரீசன்டா மீன் தெரிச்சு ஊறி இருக்கிற வழியா இந்த கலர்ல இருக்கு. தெரிச்சு கொண்டு வர ஊர்ன மீன். ஆனா இது வந்து விலையில தெரிக்கிற வழியா இப்படி இருக்கு. இதே கரவலையில இருந்தா இப்படி இருக்காது. இப்படிதான் இருக்கு.
ஆனால் எந்த மீனாலும் கரவலை மீனுக்கு மார்க்கெட் இருக்கு. மார்க்கெட் அதான் சொல்கிறேன், கரவலை மீன் சொல்லி விற்கிறாங்க. சும்மா மீன் கரவலை என்னண்ணா நீயா கரவலை மீன் வேணுமா இந்த மீன் வேணுமா? கரவலை மீன் தான் வேணுமா? கரவலை மீன் வேணும், கரவலை மீன் வேணுமே. எந்த மீன்? இதோ 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 இது வேணுமோ இது வேணுமோ? இதே வேணும். அதுங்களா கரவலை மீன் தான் எனக்கு வேணுமா? எனக்கு பிடிச்ச மீன் வந்து கரவலை மீன். விழ போகிறீங்க அந்த மீன் தொடக்கூடா, அலையக்கூடா, குத்தும். ம் குத்தும் பார்த்தீங்களா? எல்லாருக்கும் வணக்கம் உனக்கா சொல்லுங்க. இந்த எல்லாருக்கும் வணக்கம் சொல்லுங்க. எல்லாருக்கும் வணக்கம் சொல்லுங்க. எல்லாருக்கும் வணக்கம் சொல்லுங்க. வணக்கம். வணக்கம் வணக்கம் சோடா. இது வந்து நாங்கள் மண் கழுவாத வழியாக அப்படி கிடந்தா கழுவின அப்புறம் கொஞ்சம் பொழுவாக இருக்கு. நண்டு கடிச்ச நண்டு அந்த விலையில் இடுபட்டு வரும், தெரிக்கிற விலை தானே. அப்போ இப்படித்தான் வரும். ஆனால் மீன் நல்ல, ஆனால் இதே மாதிரி இருக்காது. இதே மாதிரி இருக்காது. அதான் இவ்வளோ 500 ரூபா, இவ்வளோ 1000. அவ்வளவு தேவைண்டிக்கலாம் தர மாட்டேன். நீங்கள் கணக்கு கிடந்தது அவ்வளோ வாங்கிடலாம். 1.5 கிலோ கிட்ட வரும். 1500 ரூபா படி 600 ரூபா படி வாங்கியிருக்கலாம். அதெல்லாம் தர மாட்டேன். எப்படி மீன் இருக்க வேண்டிய தெரியா? நான் என்ன பூ பார்க்கல, இப்போ பூ பார்த்தேன். நேகுடி அலையக்கூடா. ஆனால் இன்றைய சந்தோஷம் மீன் வேணும், நல்ல மீன். எல்லாரும் கேட்டுக்கொண்டு போய் நான் வீடியோ போட இல்லைன்னு நினைது. இனி வேறு தொடர்ந்து வேறு மட்டும் தான் சொல்கிறது, பிறகு வராமல் போகிறது நீங்களாம் காரணம். நாங்கள் அதில் ரீசன் வந்து நாங்கள் பொறுமையாக கதைச்சி போடுவோம். நான் சந்தோஷமாக மீனை பார்ப்போம். மீனை வந்து காய்ச்சறதை காட்டுறது வேணாம். மஞ்சள் கலரில் இருக்கு பார்த்தீங்கன்னா, இதான் வட்டி போட்டு கீரி போட்டு பொரிச்செல்லாம் சாப்பிட மணியாக இருக்கு. முடிச்சு கொள்வோம் தானே. ஆனா இந்த மீன் வேண்ட எனக்கு நல்ல சந்தோஷம் காணையில. ஆனா இது என்ன சொல்லுங்க, இது கல்லு மாதிரி இருக்கு. என்ன சமைச்சா கல்லு மாதிரி இருக்கு, சமைக்கணும் இருக்கு. சொப்டா வருமாண்டா இது. அந்த நான் நினைக்கிறேன் அந்த இந்த மீனை கும்பலா மாதிரி போல் மீன். கும்பலா போல் மீனுக்கு டேஸ்ட்டுக்கு இது சாப்பிட்டு பேரங்க போகிறோம். இதான் பேர் அந்த இதை சொல்றேன், சதையை சொல்றேன். ஏன்னா கும்பலா மாதிரி இருக்கு. ஏன்னா இது நல்ல சொப்டா இருக்கு. புட்டோட குழம்பு சாப்பிட மணியா இருக்கு. இந்த மீன் நல்ல சொப்டா இருக்கு. ஓகே, அப்படி விட்டு கொள்ளுவோம் தானே. ஓகே, இந்த வீடியோ சொல்லுங்க. ஓகே, இந்த வீடியோ நானே நேயா முடிச்சு கொள்ள போகிறேன். நேயா குட்டி பாய் சொல்லுங்க. இந்த வீடியோ இப்போ சரி நேயா நேயா ரவுடி 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 பாய் சொல்லு. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, பாய். வீடியோ பாய்.